ரவிசங்கர் சார், நம்ம அவங்க இப்போ இந்த பொதுவாக பேசுகிறாங்க, நம்ம வட மாநிலங்களை பற்றி ரெண்டாவது பேச போகிறோம். நீங்கள் இப்போது இந்த மிதக்கும் வட மாவட்டங்கள் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? ஸோ ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, அவர் நித்யானந்த மையாவும் சொன்னார், ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு இடத்துல லேண்டு வாங்கி பட்டா எனக்கு கொடுத்து ப்ராப்பராக நான் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சினால் என்னை ஆக்கிரமிப்பாளர் நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. செட்டிலர்ஸ். ஆமாம். இன்னைக்கு என்ன ஆகுது, எல்லா இடத்துலையும் டெவலப்மெண்ட்டும் போகும்பொழுது சிட்டிக்குள்ள நீங்கள் முன்னாடி சொன்னீங்க 150 ஏரியா இருந்த இடத்துல, அதாவது அம்மா இருக்கும்போது பூ உலகின் நண்பர் சுந்தரராஜன் அறிக்கை 2015 செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்தில் இருந்த 119 நீர்நிலைகள் இன்றைக்கு 24 டிசம்பரில் 62 தான் இருக்கு. அதான் அப்போ அந்த நீர்நிலைகள் எங்கே போச்சு? அந்த நீர்நிலை எல்லாத்தையும் பட்டா போட்டு லே அவுட்டு போட்டு வாங்கியாச்சு, வீடு கட்டி முடிச்சாச்சு. நீங்கள் அம்பத்தூர்லேருந்து கிளம்பி திருவள்ளூர் போகிறீங்கன்னு வச்சுங்க, பிட்வீன் அம்பத்தூர் அண்ட் ஆவடி பெரிய ஒரு ஏரி இருந்தது, பெரிய ஏரி. ஆமாம். இன்னைக்கு அந்த ஏரியெல்லாம் எங்கன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் வீடு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் அண்ணனூர் ஸ்டேஷன் ஆவடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கேயும் எல்லாம் வீடு தான். ஸோ அந்த ஏரியெல்லாம் நீங்கள் ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் தாம்பரம் போங்க, வரதராஜபுரம், முடிச்சூர் ஏரியா, படப்பை, எல்லா இடத்துலையும் ஏரியெல்லாம் லே அவுட் போட்டு விற்றாச்சு. அதனால் தண்ணி போகிற வழி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் தண்ணி தங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அரசாங்கம், இல்லை இந்த ஏரியெல்லாம் வீடு கட்டினவங்க நாங்கள் இடிக்க போகிறோம். எப்படி இடிப்பீங்க? என்ன தெரிவிப்பீங்க? நீங்கள் தானேங்க பர்மிஷன் கொடுத்தீங்க, நீங்கள் தானே பட்டா கொடுத்தீங்க, என்னோடய பிளானை நீங்கள் தானே அப்ரூவ் பண்ணீங்க, பிளானுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேனா இல்லையா? இவ்வளவு மீறி நான் கட்டினதுக்கப்புறம் இடிப்போம் அப்படின்னா எங்கே நான் போவேன்? நாளைக்கு அரசின் மீது நம்பிக்கை தான் அந்த மக்கள் பண்ணுறாங்க. கேஸ் அரசாங்கத்து மீது நம்பிக்கையே போயிடும். இதில் இப்போ இந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் இப்போ 2023 வந்து அந்த ரெயின் வந்தது நவம்பர் டிசம்பரில், சென்னை பூரா மிதந்தது. கடந்த ஆண்டு 2023 நான் சொல்றேன். கடந்த ஆண்டு. ஆமாம். 4000 கோடி செலவு பண்ணோம், 4500 கோடி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் கேட்டாங்க. எடப்பாடியார் அந்த எதிர்கட்சி தலைவர் கேட்டாங்க, சாதாரண ரயிலுக்கே சென்னை மிதக்கிறது, இவங்க 4000 கோடி செலவு பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்டார். பிஜேபி இவர் அண்ணாமலைஜி அவர் பேசும்பொழுது இதே தான் கேட்டார். எப்போ எடுத்தாலும் இது பெரனியல் ப்ராப்ளமாக இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும், எப்போ பாரு தண்ணி தங்கிறது அப்படின்னார். ஜனவரி மாதம் 2024 இந்த வருஷம் ஜனவரி 2024 அங்கே ஜிசிசியுடைய கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விட போகிறோம், அந்த வெள்ளை அறிக்கை ஒன்று நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவோம், லெட் தி கவர்மெண்ட் ரிலீஸ் இட் ஆர் கவர்மெண்ட் நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் நாங்களே ரிலீஸ் பண்ணுவோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த 4000 கோடியை என்ன மாதிரி செலவு பண்ணிருக்கோம், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம், அதில் என்னென்ன மாதிரி செஞ்சுருக்கோம், எங்கெல்லாம் தண்ணி தங்குற இடம், எங்கெல்லாம் தண்ணி தங்காத இடம், தண்ணி தங்குற இடத்துல என்ன மாதிரி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து இது கொடுக்க போகிறோம். இதை எப்படி நாங்கள் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட்னால் பேஸ்ட் ஆன் திருப்புகழ் கமிட்டி, அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி. Why he didn't disclose to the people? அததான் கேட்க. I am asking to the concerned people. They must come. So நீங்கள் வெள்ளை அறிக்கை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட் அந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்களா? வெள்ளை அறிக்கை கொடுக்கலன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம சொல்லுவோம், we have a sense of deja vu அப்படிமோ. என்ன டேஜா ஊனா, அதாவது இதே மாதிரி முன்னாடி நடந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு எண்ணம் வருதுமோ. இன்றைக்கி இப்போ நம்ம வந்திருக்கு இல்லையா அக்டோபர் இதில் 2023 இதே மாதிரி வந்தது அப்படின்னு நமக்கு தோன்றுறது. ஸோ என்னதான் பண்ண போகிறீங்க? அதாவது மாறி 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 செலவு பண்ணுறீங்க, ஆனால் இன் ஸ்பைட் ஆஃப் தட் தண்ணி தங்கிட்டு தான் இருக்குது. பேசுவோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரவிசங்கர் சார்,
சென்னையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. சென்னை மட்டும் இல்லை, பொதுவா இல்ல, நீங்க சொல்ற எல்லாத்தையும் பேசணும். ஆமா. இப்போ சென்னை வந்து பரந்தூர்ல நேற்று தகவல் வந்திருக்கு, 16 நீர்நிலைகள் காலியாக போகுது. 16 நிலைகள் 2000 ஒரு ஊரே, ஏகனாபுரம்ங்கிற ஊரே காலியாகுது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா வளர்ச்சி தேவை. அப்ப இதெல்லாம் என்ன தேவைன்னு அடுத்த கட்டத்தில் பேச போறோம். வளர்ச்சியும் தேவை, வளர்ச்சி தேவைங்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஏன் விழுப்புரத்திற்கு செல்லல? சசிகலா அம்மா மட்டும் போனாங்க, மக்கள் யாரும் வந்து பார்க்கல. நான் சொல்லல, அவங்க சொன்னதை பேசுவோம். அரசாங்கத்தின் மீது பெரும் குறைகள் திமுகவின் மீது வைக்கிறது. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வைக்கவில்லை, மேடம் சசிகலா அவர்களும் வைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசின் செயல்பாடுகளை அவர்கள் எடுத்துரைக்கிறார். நான் திருப்பி சொல்றது காரணம், தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் தலைவரும் ஸ்பாட்டுக்கு போகல, யாரும் கொடுக்கல. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு செய்தியை வெளியிடுது. நீங்கள் வந்து சர்வதேச வங்கித்துறையினுடைய ஆளுமே ரவிசங்கர், அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன சொல்லுது? இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் 50,000 கோடியை திமுக அரசு கடன் வாங்கிட்டு, இந்த கணக்கு இன்னும் அதிகரித்து லட்சம் கோடி ஏற்கனவே கடன். நாள் ஒன்றுக்கு 175 கோடி ரூபாய் திமுக அரசு வட்டி கட்டுகிறது. தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு 175 கோடி வட்டி. இந்த சூழ்நிலையில் 63,000 கோடி மொத்தத்தில் நம்ம கடன் இருக்கு. டெஃபிசிட்டு 27,800 கோடி. இந்த டெஃபிசிட்டு இப்படி போச்சுன்னா 96,000 கோடி வரைக்கும் வந்துடும். வருவாய் பற்றாக்குறை அப்படி தான் எடுத்துக்கலாம் தமிழில் சொல்கிறேன்னா. இப்போ கையில் எதுவுமே இல்லை, வெறுங்கையால் அரசு விளங்காது, முளம் போட முடியாது. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் தானே, நீங்கள் சர்வதேச வங்கித்துறையில் வேலை பார்த்தவர் தானே, நான் சொன்னது சரியா தப்பா? நீங்கள் சொன்னது சரிதான், 100க்கு 100 உண்மை. இது வந்து ஆனால் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டுமே இன்னைக்கு நேற்று தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்த விவசாய லோன் எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்திருக்கோம் அப்படின்னாங்க. இவங்க தள்ளுபடி செய்கிறதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்கே இவங்க பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த விதத்தில் அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. மேபி இவங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், தெலுங்கானாவில் இருக்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதில் வாங்கின லோனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் இதெல்லாமே ஃப்ரீபி கொடுக்கறது, தள்ளுபடி பண்ணுறது, இதெல்லாமே என்ன ஆகுறது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம அந்த காலத்துலேயே என்ன சொல்லுவோம், வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கணும், எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். இவ்வளோதான் எனக்கு வரவு வருதுன்னா, எவ்வரி மந்த் ஏதாவது ஒரு மாதம் துண்டு விடும், பக்கத்தில் போய் நான் கடன் வாங்குவேன். எவ்வரி இயர் நான் பாட்டுக்கு மாதம் மாதம் வாங்கிட்டே இருந்தால் எப்படி கட்டுறது? 2021 வருஷம் மே மாதம் திமுக அரசு சார்ஜ் எடுத்தாங்க, தேர்தலை ஜெயிச்சு. அப்போது 4,25,000 30,000 கோடியோ தான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடன் சுமை. இப்போது இவங்க இது எடுத்து 3.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 8,50,000 கோடி, 70,000 கோடி, 70,000 கோடி, அது 8,70,000 கோடி. இன்னும் அடுத்த கடன் வாங்க போறாங்க. இன்னும் இருக்கு 1.5 வருஷம். இப்போ நான் சொல்றது ரிசர்வ் பேங்க் அறிக்கை, இப்போ இன்னைக்கு வந்தது அறிக்கை, இதனால தான் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன போட்டிருக்காங்க, இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ 16 வரப்போகுது. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டோட்டல் இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நீங்கள் கடன் வாங்கி இருக்கலாம், உங்கள் டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி தான் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி போச்சு அப்படின்னா ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் வரும்போது ஒன் ஃபைன் மார்னிங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் இந்த ஸ்டேட்டு இதை தாண்டி போயிடுத்தால், ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் டிசிப்ளின் என்ஃபோர்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை இதுக்கு மேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா இவங்களுக்கு துண்டு விடும். அப்போது இவங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் 65-75% ஆஃப் ரெவின்யூ சேலரி கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் போகிறது. ஆமாம், மீதி 25% தான் இங்கே இருக்குது. ஃப்ரீபீஸுக்கு 48,000 கோடி போகுது, வட்டி கட்ட 63,000 கோடி போகுது, சம்பளம் பென்ஷனுக்கு ஒரு 80,000 கோடி போயிடுது. கையில் என்ன இருக்கு? அப்போ நாங்கள் இல்லை, எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை ரவிசங்கர் சார், நீங்கள் ஒரு வங்கித்துறையினுடைய மிக முக்கிய ஆளுமை, சவுதி அரேபியா போன்ற பெரிய நாடுகளில் ஒர்க் பண்ணவர். நான் எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன். அப்போ வெறுங்கையை வச்சு எப்படியா மூலம் போடுறாங்க முடியாது. அதனால தான் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க சார், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், அப்புறம் இன்னும் 2-3 ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து படித்த கிராஜுவேட்ஸாக இருந்தால் இவ்வளவு,
இவங்களுக்கு எவ்வளவு, இந்த வருஷத்துல 10,000 ரூபாய் ஒரு ஸ்கீம். எங்க சார் பணம் இருக்கு? சரி, இப்ப என்ன கேள்வி வருது? நான் முடிச்சிடுறேன். இல்ல, ஒண்ணு கேள்வி. இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன பாருங்க, எதிர்க்கட்சிகள்ல சேர்ந்த ஒரு முக்கிய அறிவுஜீவி என்ன சொல்றாரு? முக்கியமா நீங்க இதை சமன் பண்றதுக்கு ஏராளமான மக்களின் வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறீங்க, மின்சாரத்தில் வைக்கிறீங்க, பத்திரப்பதிவில் வைக்கிறீங்க, ஒரு சாதாரண இது. ஆனால் அரசு அறிவுபூர்வமாக வேறு வருமானம் வருவதற்கான வழிகளை தேட மறுக்கிறது. நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? இந்த பக்கம் எல்லாத்தையும் 1000 ரூபாய் மகளிர் தொகை, என்னென்ன வேணுமோ கர்நாடகாவில் 2500 ரூபாய் மகளிர் தொகை எல்லாம் கொடுத்தாச்சு. எங்க பணம் இருக்கு? பட்ஜெட்ல துண்டு விடும். என்ன பண்ணீங்க? பத்திர இதில் வரி ஏற்றினீங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏற்றினீங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றினீங்க, வாட்டர் டேக்ஸ் ஏற்றி எல்லாம் ஏற்றி. மின்சாரம் நீங்க என்ன சொன்னீங்க உங்க மேனிஃபெஸ்டோல? மாசம் பண்றீங்க. இப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை. இதனால 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க இது கணக்கு பண்றீங்க. இதனால எந்த அளவுக்கு அதிகமாக மக்கள் வந்து மின்சாரத்துக்கு பணம் கட்டுறாங்கன்னு கால்குலேட் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதே என்னால் சொல்ல முடியும். 500க்கு மேல வந்தா ஹார்ட் அட்டாக் வரும். 1000 யூனிட்டுக்கு மேல வந்ததுன்னா ஒரு கூட்டு குடும்பத்துல 500 வரும். 5 ஃபேன் ஓடும். ஓடாதா? நீங்க இந்த பக்கம் சலுகைங்கிறீங்க, மக்கள் ஆகாத சலுகையை கொடுத்து விட்டார்கள் அரசாங்கம், அந்த பக்கம் வரியை சத்தம் போடாம ஏத்துறீங்க. ஸோ இதுக்கு எதுக்கு நீங்க அப்போ கொடுக்குறீங்க? இந்த ஃப்ரீபி ரெவடிஸ் அப்படின்னு எதுக்கு கொடுக்கு? ஏமாத்து வேலை அத்தனையும். இமாச்சல பிரதேஷ் இன்னைக்கு சம்பளம் கொடுக்க முடியல. கர்நாடகா தடுமாறுறாங்க. கர்நாடகாவில் என்ன செய்யறாங்க? எல்லாம் இலவசம் கொடுத்தாச்சு சார். மகளிருக்கு இலவச பஸ் கரெக்டுங்க, சரி. ஆனால் யோசிங்க, என்ன யோசிக்கணும்? பெட்ரோல் இவ்வளவு விலை இருக்கு, இலவசம்னா அந்த பணத்தை எங்கேருந்து ரெக்கவர்? சரி, இப்போ நீங்க சொல்றீங்க காக்கை அண்ணனட நடந்து தன்னடை கெட்டதாம். சரி, ஒரு பழமொழி உண்டு, அவர் பார்க்கிறார் நம்ம நித்யானந்த ஐயா. காக்கை அண்ணனடை நடந்து தன்னடை கெட்டதாம். இதெல்லாம் குறை சொல்ற வட இந்திய அரசியல்வாதிகள் அங்கேயும் போய் இலவசம் கொடுக்குறாங்களே. உண்மை. அப்ப என்ன செய்யறது? மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்களே. நடக்க போற அதாங்க சொல்றேன் ஐயா. நான் சொல்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இலவசம் இலவசம்ங்கிறதையே நான் ஸ்ட்ராங்கா கண்டம் பண்றேன். யாருக்கு இலவசம் கொடுக்கணுங்க? வாழ்வாதாரம், வறுமை, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, கொடுங்க அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பெட்ரோல்லாம் சொல்கிறீங்கல்ல, விலையை குறைக்க மாட்டேன். ஸ்கூட்டி டிவிஎஸ் 50 ஓட்டுன்னு வராங்க இல்லையா வியாபாரிகள், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது கார்டு கீடு எப்படி கொடுக்க முடியுமோ பின்னாடி யோசிக்கலாம். அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு மாதம் இவ்வளவு பெட்ரோல் 100 ரூபாய் இல்லை 70 ரூபாய் கொடுங்க, லிட்டர் 50 ரூபாய் கொடுங்க. இதுதாங்க நீங்க கொடுக்கலையே. இன்னைக்கு ஒரு நிமிஷம், உக்ரைன் வார் இன்னைக்கு எஸ்கலேட்டிங், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு போகக்கூடிய விவகாரம் பலஸ்தீன கிரைஸ் போயிட்டு இருக்கு. நாம $37 கீழே வாங்கினாலும் நான் 101 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறேன். மக்களுக்கு கிடைக்கல. நீங்க சொன்ன ஃப்ரீபீஸ் திட்டம் எல்லாத்தையும் சேர்ந்து தான். அங்கே ஒருத்தர் இப்போ ஐயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்முடைய மரியாதைக்குரிய நித்யானந்த ஐயா, அவர்கிட்ட கேட்பேன். அது வேற விவகாரம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வங்கித்துறை செயல்பாட்டால் தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு விழுப்புரம், திண்டிவனம் எல்லா இடங்களிலும் செயல்பாட்டிற்கு பணம் கொடுக்க முடியாமல் தவிக்கிறது என்ற உண்மையும் நாம் சொல்லிக்கிறோம். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து தொடர்ந்து வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் எல்லா நீர்நிலைகளையும் என்க்ரோச் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி எங்கே போகும், எப்படி போக போகிறது, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மறுபடியும் ஃப்ளட் ஆகாமல் இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறது மேபி இவர் சொல்லலாம், எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன்னால் எல்லா இடமும் என்க்ரோச் பண்ணியாச்சு.